ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்த்துட்டு சுட சுட உடனே ஒரு டிஸ்கஷன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். I am coming. பேசுறது காசி கூட பிரீத்தன் இருக்காரு. பிரீத்தன், நீங்களும் ட்ரெய்லர் பாத்துட்டீங்க. ஆமா காசி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் டிராகன் யூடியூப் சேனல். ராவண மவன்டா ஒத்தையில நிக்கிற யமன்டா. என்ன ஐயா செமையா இருக்குங்க. ஓஹோ, உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அப்போ கண்டிப்பா இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. பட் ஆனா எல்லாரும் சொன்ன மாதிரி கேசரி கொஞ்சம் கலந்து கேசரி கன்ஃபார்ம். அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அது ஏங்க பயப்படுறீங்க? புரியல, எதுக்காக பயப்படுறீங்க? இல்ல, லாஸ்ட் படம் சிறப்பா இருக்கும் அப்படின்னும் போது எதுக்கு இது ஒரு அந்த அந்த ஒரு புது கண்டென்ட் இறக்கி இருக்கலாமே, அதுதான் யோசிக்கிறேன். ஒரு காப்பி மாதிரி இருக்கு. ஏன்னா கேசரிய ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு படம் தான். கரெக்ட் தான். பட் இது சோசியல் மெசேஜ் படம் கிடையாது, அது மட்டும் தெளிவா தெரியுது. இது பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கிற படம். சோ நம்மளால கத்தி படம் மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். சோ அடி குத்துக்கணும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? துப்பாக்கி மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி எடுக்கணும் அந்த மாதிரி எடுக்கணும்னா யோசிக்காம சும்மா ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய ஹீரோ படம், அதான் மாசான ஒரு படம் எடுப்பாங்க, அவ்வளவுதான். பெருசாலாம் யோசிக்க தேவையில்ல. அந்த மாதிரி ஒரு படம் தான் இருக்கும். ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் மட்டுமே. கொஞ்சம் லைட்டா சொல்லும் போது நீங்க என்ன சொல்ல வரீங்க? லாஜிக் இப்படி மண்டைய கழட்டி வச்சுட்டு போற மாதிரி லாஜிக் எல்லாம் ரொம்ப மீறி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பழைய விஜய் படம் மாதிரி லாஜிக் தெரியல. அப்படி நான் லாஜிக் பாக்குறது இல்ல, அதனால எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே தான். ஓகே, அப்போ ஓகே. லாஜிக் எல்லாம் பெருசா போக்கஸ் பண்ண மாதிரி தெரியல. அப்படிதான் கதைக்கு ஓகேனா ஓகே, லாஜிக் இருந்தாலும் வீரப்படும் அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. எனக்கு என்னன்னா எச் வினோத் அப்படின்றதுனால நம்ம மெர்சல் தெரி இந்த மாதிரியான இது இருக்காது. ரொம்ப கொஞ்சம் இல்லாஜிக்கலான சீன்ஸ் வந்து அவர் வைக்க மாட்டாரு. உங்களுக்கு தெரியும், நார்மலா நம்ம நிறைய படம் பார்த்திருப்போம். அதான் துணி பாத்தீங்கன்னா துணி பாக்கல, அதான் சொல்ல வந்தேன். அடுத்ததான் துணிவில கொஞ்சம் சம்பவம் அதான் சொல்ல வந்தேன். அதை பார்த்துட்டு அது எடுத்தவரு இப்ப இதை வர்றன்னா என்னடா விவேகம் மாதிரியே ஒரு ஃபார்ம்ல பண்ணிடக்கூடாது, சிவா மாதிரியே பண்ணிடுவாரோ அப்படின்னு யோசிக்க வந்தது. பேரு வேற பாருங்க நீங்களே. இல்ல எதுக்குன்ற தளபதி வெற்றி கொண்டான். புரியல எனக்கு. டிவிக்கு இல்லாம அதாவது படமா எடுங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. அதெல்லாம் ரொம்ப லேட் ஆச்சு. இனிமே இப்படிதான் நம்ம தான் பழகிக்கணும். இல்ல, இத்தனை நாளாதான் சரி தளபதி ரெஃபரன்ஸ் வச்சு படம் எடுத்தேன். லாஸ்ட் படம் ஒரு ட்ரிபியூட்டோ ஒரு பிலிமா நான் எதிர்பார்த்தேன். காசி பொலிட்டிக்கல் மூவ் வந்து படம் ஃபுல்லா ஹெவியா இருக்குது. அப்படியே உங்களுக்கு தெரியுது. ரெண்டு யானை பார்த்தாலே தெரியுது. ரெண்டு யானை தும்பிக்கை தூக்கிட்டு தளபதி வராது. பொடி அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. பேர்லயும் அது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொஞ்சம் என்னன்னா, எம்ஜிஆர் இத பண்ணிருக்காருன்னா அது வேற மாதிரி பண்ணிருப்பாங்க. இது ரொம்ப அப்படியே போர்ஸா வச்ச மாதிரி இருக்கு. போர்ஸ்ஃபுல்லா ஒரு புகுத்துன மாதிரி தெரியுது. நேச்சுரலா இல்லையோ வச்சிருக்காங்கன்ற மாதிரி அப்படி சொல்றீங்களா? ஆமா. சோ எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணிருக்காங்க, ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்குன்னு பாக்கணும். அதை பொறுத்துதான் ஓகே இது அக்செப்டபிளா இல்லையா, கன்வின்ஸ் பண்ண முடியும் நம்மள அவங்க பண்றாங்களான்னு பாக்கணும். ஓகே, வேற மத்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தோணுது இப்படிதான். ஏன்னா வினோத் படம் இல்லன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. கன்ஃபார்மா இது ஒரு விஜய் படம் தான் இருக்குது. மசாலா படம், மாஸ் படம், அது கன்ஃபார்ம் இல்ல. கன்ஃபார்ம் தான். ஆனா காமெடி இன்னமும் கொஞ்சம் போக்கஸ் இல்லன்ற மாதிரி தோணுது. ஒரு காமெடி ஆக்டரே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் படத்துல. பெரிய விஷயமா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எல்லா படத்துலயும் விஜய் கூட ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதான் சொல்றேன், அவர் கூட இருப்பாங்க. இல்லன்னா இப்ப பைரவா மாதிரி நடுவுல வருவாங்க. ஏதாவது ஒரு சீன்ல மீட் பண்ற மாதிரியான சீக்வன்ஸ் அது இருக்கும். பட் இது ட்ரெய்லர்ல இல்ல, அந்த நேம் லிஸ்ட்ல கூட கேஸ்ட் லிஸ்ட்ல பெருசா இல்ல எந்த காமெடி ஆக்டரும். தெரியல, ஒரு ஃபுல்லாவே ஒரு ஆக்ஷன் படம் பார்க்க போறோமா, இப்படி இருக்க போகுது, இல்ல பொலிட்டிக்கல் டிராமா ஒரு சீரியஸ் டோன்ல டார்க்கா போகுமா, எந்த மாதிரி புரியல. சும்மா ஒரு இல்ல படத்துல என்ன நீங்க டார்க் எதிர்பார்க்கறீங்க? இல்ல இவரே காமெடி பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த காமெடின்னு சொல்ல வரேன், அதை ட்ரை பண்ணிருக்காங்களா இல்லையான்னு தெரியலன்ற. காமெடி போர்ஷன்ஸ் இல்லனாலே லைட்டா டார்க் ஆயிரும். தமிழ் சினிமாக்கு அவ்வளவுதானே, வேற என்ன? இல்ல நம்மள வச்சு காமெடி பண்ணாத வரைக்கும் ஓகே தான். எப்படி ஏதாவது பண்ணுங்க. அதுல 2-3 சீக்வன்ஸ் ட்ரெய்லர்ல அப்படியே பகவந்த் கேசரியோட
சீக்வன்ஸ் வந்ததுதான் எனக்கு இன்னும் புரியல காசி. ஓகே. அந்த படத்துல காப்பியே ட்ரெய்லர்ல அப்படியே காட்டுறாங்க. அப்பட்டமா அதுதான் அந்த சீக்வன்ஸ். அப்ப அந்த பகவத் கேசரியில வர்ற 2-3 சீக்வன்ஸ் காட்டுறாங்க. அந்த பொண்ணு பயப்படுறது, அதுக்கப்புறம் அந்த படிக்க வைக்கணும், அந்த பொண்ணு தைரியமா வளர்க்கணும்ன்ற டைலாக் அப்படியே இருக்கு காசி. பிரீத்தன் ரீமேக்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல மறைச்சு என்ன பண்றது? அபிஷியல் ரீமேக் இல்லையே, அவன் கதையே வேற. பாருங்க, இது ரீமேக்னு யாருமே சொல்லவே. அதுதான் நான் யோசிக்கிறேன். இப்போ பாலையா சண்டைக்கு வந்துருவாரு தூக்கிட்டு ஏய் அப்படின்ட்டு வந்தா அவருதான் போயிடுவாரு. நான் சினிமாலே இல்ல, நீ யாரு கூட சண்டை போட்டுன்ற மாதிரி கேட்பாரு. சரி ஓகே, அது அவங்க பிரச்சனை, நம்மளுக்கு தேவையில்லாத அது. வேற மத்த என்ன பிரீத்தன்? மத்த எனக்கு இந்த படம் பாக்குறதுக்கு முன்னாடி பகவத் கேசரி பாத்துட்டு போகணும்னு ஏதாவது இருக்கா? புரியல. அப்படி எல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை பிரீத்தன், ஏன்னா கண்டினியூஷன் இல்ல, ஸ்பின் ஆஃப் அந்த மாதிரிலாம் ரீமேக் தானே. இல்ல அப்பதான் கம்பாரிசன் நம்மளுக்கு கதை புரியும்ல, அதுன்னு நினைக்கிறேன். டைம் உங்களுக்கு நிறைய இருந்துச்சுன்னா நீங்க பண்ணுங்க, பண்ணி பாருங்க, டிவைட் பண்ணி பாருங்க, மல்டிப்ளே ஏதாவது பண்ணுங்க. சரி, வேற ட்ரெய்லர்ல என்ன பிரீத்தன்? வேற ஏதாவது உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி? இல்ல ஹீரோயின் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சுதான் காசி. அனிருத் வழக்கம் போல சம்பவம் மியூசிக் போட்டு அப்படி இப்படின்னு அடிச்சு நவுத்திடுவாரு. சாதா சீனி வெயிட் பண்ணி விட்டுறாரு. கேமரா ஒர்க்கு, எஸ்எஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ் சொல்லிட்டு ஒரு மாதிரி நான் பார்த்த வரைக்கும் ஓகே, பட் நல்லா இருக்கு. இப்போ டைரக்டர் என்ன பண்ணிருக்காரு, ஸ்கிரீன் பிளே அதுதான் படத்துலதான் நம்ம பாக்கணும், ஸ்டோரி இதெல்லாம். மத்தபடி எனக்கு தெரிஞ்ச ஒரு கிராண்டான விஷுவல்ஸ் எல்லாமே ஓகே தான், நல்லாதான் பண்ணிருக்காங்க. காஸ்ட் க்ரூவும் நல்லா தான் இருக்கு இல்லையா, நல்ல ஆக்டர்ஸ் எல்லாரும் நல்லா ஆக்டிங் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் மொக்கையெல்லாம் இருக்காது, நல்லாதான் இருக்காங்க. ஆனா என்னன்னா எனக்கு பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் லாஸ்ட்ல ஒரு டைலாக் இப்ப ட்ரெயிலர் முடியும் போது சொல்லுவாரு, இந்த சீக்வன்ஸ் வருது ஸ்டார்டிங்ல. ஆனா அவர் தொற்றாதீங்கன்றாங்க, போலீஸ்ன்றாங்க. நடுவுல திடீர்னு பாத்தீங்கன்னா வில்லன் வந்து இந்தியாவே எனக்கு கீழன்றாரு. இப்போ இது என்னன்னா என்ன ஜேனர்ல தொட்டிருக்காங்கன்னே புரியுது எனக்கு. கரெக்டா அவங்க ஒரு பார்த்து எடுத்து போறாங்களா இல்ல ஏதோ சும்மா காட்டணுன்றதுக்காக சொல்றாங்களான்னு தெரியல எனக்கு. படம் பார்த்தாதான் ரொம்ப அதுதான் எக்ஸைட்டிங் ஆகுது. தெலுங்கு படம் மாதிரி. ஏன்னா சில தெலுங்கு படம் நீங்க பாத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் அதிகமா பாக்குறாரு, நான் ஹீரோ கேரக்டர் வந்து நார்மலா லைஃப் ஆரம்பிப்பாரு, ஒரு ட்விஸ்ட் வரும், ஒரு வில்லன் வரும், ட்விஸ்ட் வரும், இன்னொரு வில்லன் வரும், பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா எங்கேயோ போய் முடிப்பாங்க. அது பெரிய ஒரு வில்லன் வருவாரு, அந்த மாதிரி போய் முடிப்பாங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஆயிருமா? இது முழுக்க ஒரு தெலுங்கு கான்செப்டாவே போயிருமா? புரியல எனக்கு என்ன மாதிரி எடுத்திருக்காங்கன்ட்டு. அது தெரியல பிரீத்தன், ஏன்னா அரசியல்வாதியும் வில்லனா காட்டுறாங்க, அதே மாதிரி வந்து ஒரு யாருன்னு தெரியல, மெயின் வில்லன் வந்து தெரியல. அதான் அவர் தான் என்னன்னு தெரியல, அதான் நான் சொல்ல வரேன். இந்தியாவே எனக்கு கீழேனா புரியல எனக்கு. அப்புறம் மிலிட்டரி மாதிரி சில ட்ரெஸ்ஸிங் போட்டு ஒரு சீன் ஓடி போற மாதிரி காட்டுறாங்க, ஏதோ பாம்பு பிளாஸ்டா இல்ல என்னன்னு தெரியல, ஃபயரிங் அது ஒரு சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் போலீஸ்ன்றாங்க, ஒருத்த வந்து இவரை தொற்றாத அப்படின்றான். புரியல எனக்கு. இதுல என்ன புரியணும், என்ன புரியணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல நான் என்னன்னா புரியலன்னு மீன்ஸ் எனக்கு இவங்க என்ன ஜேனர் போறாங்கன்னே புரியலன்ற. இது ஜேனர் இல்லைன்னா சம்திங் இப்போ ஸ்டோரி பிளாட் இது நோக்கி இருக்கோன்ற மாதிரி அதுவுமே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல வச்சிருக்காங்கல்ல, அதுதான் சொல்றேன். நம்ம ஒரு டிசைட்லயே பண்ண முடியல. இல்ல மார்வல் மாதிரி ஒருவேளை புதுசா ஏதாவது ட்ரை பண்றாங்களா, ஃபேக் போட்டேஜஸ் வந்து ட்ரெய்லர்ல வச்சு? வாய்ப்பு இல்ல பிரீத்தன், ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து அவ்வளவு பொறுமெல்லாம் இல்ல. வினோத் அவ்வளவுதான் காலி ஆயிடுவார், அப்புறம் ஏமாத்தீங்க. இல்ல நான் யோசிக்கிறது அதுதான். ஏன்னா லாஸ்ட்ல பொலிட்டிக்கல் இது வருது, அந்த டைலாக் எல்லாம் ஓகே நல்லா இருக்கு. பிரீத்தன் அவ்வளவுலாம் ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லன்னு தோணுது பிரீத்தன். ஒரு ஜாலியான ஒரு மாசான மசாலா படம், அவ்வளவுதான். இத மைண்ட்ல வச்சுட்டு போறோம், பாத்துட்டு வெளியே வரலாம், அவ்வளவுதான். பெருசாலாம் யோசிக்க தேவை. சொல்ற மாதிரி படமா என்ஜாய் பண்றதுக்கு அந்த ஐடியாஸ். நான் வந்து ஒரு என்ன மாதிரியான இருக்கும், நான் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்குல்ல நம்மளுக்கு, நான் என்னோட ஆங்கிள் இருந்து நான் யோசிக்கிறது எல்லாம் ஓகே தான். ஆனா ட்ரெய்லர்லயே எல்லாமே என்ன ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறது வந்து தெரியல. எல்லாமே இப்படியே சொல்லிட்டா படம் எப்படி பாப்பீங்க? நான் இதுல சொல்லணும்னு சொல்ல வரல, நம்மளோட ஐடியாலஜில கேக்குறேன். நம்மளுக்கு ஒரு ட்ரெய்லரை பார்த்தா இது இப்படிதான்ப்பா, ஓகே இந்த மாதிரி படம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும். இதுல அதை வந்து உடைச்சிருக்காங்கன்ற ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க நல்லாவே. அதான் பிரீத்தன், அது ஏன் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுதுன்னா, ட்ரெய்லர்ல வந்து ஐடியாவை பேஸ் பண்ணி கூட்டத்தை வர வைக்க பாக்கல. ஃபுல்லாவே விஜய் ஃபேன்ஸ், விஜயோட மாஸ், அதை வச்சு கூட்டத்தை வந்து வர வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதனால கதையை பேசுறது பதிலா ட்ரெய்லர்ல வந்து விஜயோட மாஸ் மூமெண்ட்ஸ், அந்த பில்டப் சீன்ஸ், அந்த டைலாக்ஸ் அதெல்லாம் வச்சு ட்ரெய்லரை அதான் ஃபில் பண்ணிருக்காங்க. நார்மலா அது நல்லா இருக்கு. என்னன்னா அதுக்கப்புறம் அந்த பெரிய ரிஞ்ச் எடுத்துட்டு அதை பிளட் நக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பாத்தீங்களா? பார்த்தேன் பிரீத்தன். அது என்ன திடீர்னு அது மாசா இருந்துச்சு நினைக்கிறீங்களா?
அந்த நேரத்துல பிளட்டி ஸ்வீட்னு மட்டும் தான் மிஸ் ஆகுது. அது கொஞ்சம் எனக்கு சும்மா, விஜய்க்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி. அவரோட அவரோட ஆக்ஷன் ஸ்டைல் அது இல்லையோன்ற மாதிரி கொஞ்சம் அவுட் ஆஃப்ல வெளியே வந்து செஞ்ச மாதிரி இருக்கு அதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த பிளட் நக்கிற சீன்லாம் ஒரு மாதிரியா தான் இருந்தது. அதுதான். அதுக்கப்புறம் வழக்கம் போல இந்த நெஞ்சில கத்தி தூக்கி இறக்குறது இதெல்லாம் ஓகே, நிறைய படங்கள்ல பண்ணிருக்காரு. அந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும் தான் புதுசா இருந்துச்சு எனக்கு. மத்தபடி நார்மலா அவரோட ஆக்சிடென்ட் குறைய சொல்ல முடியாது. பட் இன்னொன்னு என்னன்னா, நார்மலா டான்ஸ வச்சு ப்ரொமோட் பண்ணுவாங்க இல்லையா, இந்த வாட்டி அதை பண்ணல பாருங்க இந்த படங்கள்ல. அதுதான் எனக்கு புரியல. ஏன்னா டான்ஸ் வந்து ஏற்கனவே ஒண்ணு குத்துட்டாங்கல்ல, ஒரு டீசர் மாதிரி ஒரு ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல டான்ஸ். ஆமா, ஓ அதனால. ஆனாலும் விஜய்க்கு வந்து டான்ஸ் ஒரு மெயினான ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். இதே போல டான்ஸையும் எதிர்பார்ப்பாங்க. இது ஒரு பெருசா டான்ஸ் நம்பர்ன்றது கம்மி தான் நினைக்கிறேன் இந்த படங்கள்ல. நீங்க எனக்கு தெரிஞ்சப்போ அந்த தளபதி கச்சேரியில ஒரு டான்ஸ் இருக்கும், ஒரு பேரு வரலாறு சம சாங்கு, சூப்பரான சாங்கு. பட் ஆனா அதுல டான்ஸ் அதுலயும் இருக்காதோ. அப்புறம் செல்ல மகளே தெரிஞ்சு அங்க ஒரு டான்ஸ் இருக்கும், வாய்ப்புல இருக்காதுன்றீங்களா? மாண்டேஜ் மாதிரி போயிடும். ஆமா கன்ஃபார்மா. ஹீரோயின் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான், ஒரே ஒரு டான்சிங் மட்டும் யூஸ் பண்ணிடுவாங்க போல. அப்போ எந்த அவங்களுக்கு பாட்டே கொடுக்கலையே, சாங் நம்பரே இல்லையே. அதான் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சுல, அதுல சைடுல வராங்க அவ்வளவுதான். இந்த பாட்டு இல்ல, அதான் டீசர் ரிலீஸ் ஆச்சுல, அதுல இந்த சைடு அந்த ஹீரோயின், இந்த சைடுல இந்த ஹீரோயின் ரெண்டு பேருமே ஆடுவாங்கல்ல. அப்படியா? ஆமா அப்படித்தான். ஓ நான் தான் கவனிக்கல போல. சோ அவ்வளவுதான், ஹீரோயின் பெருசா வேலை இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, வில்லனுக்கே பெருசா வேலை இருக்காதுன்ற மாதிரி தான் தோணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில்லனுக்கு வேலை இருக்குன்னு இல்ல, எந்த வில்லன் கதையோட பொருந்தி போறான்னு ஃபர்ஸ்ட் தெரியல. அதை பொறுத்துதான் வில்லன் யாருன்னே தெரியும். இவங்க எல்லாருமே வில்லன்ஸா இல்ல சும்மா வந்துட்டு சைட்ல வந்து அப்படியே ஒவ்வொன்னு மிரட்டுவாங்க பேக்ரவுண்ட்ல இருந்து, அந்த மாதிரியா? அப்படிதான் இருக்கு பிரீத்தன், எல்லாமே அப்படிதான் இருக்கு. மெயின் வில்லன் வந்து பாபி டியோல், அவரு மட்டும் தான் பாக்க அப்படி மெயின் வில்லன் மாதிரி பேசுறாரு. மத்த எல்லாரும் சும்மா அவ்வளவுதான் சைடு வில்லன் தான். ஏன்னா பாபி டியோல வந்து நம்ம ஊர்ல எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். தங்குவாங்கலாம் பார்த்தாச்சு, அனிமல்ல பார்த்தாச்சு. கிரிஞ்சான வில்லனை பார்க்க போறீங்களா? பிரீத்தன் அவர் சரியான ஆக்டர் பிரீத்தன், நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற ஆளு. அவரை ஏன் இப்ப யூஸ் பண்றான்னு தெரியல. நீங்க சொல்றது கரெக்ட் தான். தேவாரால அவர் இல்ல, தேவால வந்து இந்திய ஆக்டர் இல்ல, தேவாரால தேவரால வந்து ஆமா அதுலயும் இந்திய ஆக்டர் தான். யாரு நம்ம ராவணன் தான், ஆதிபுருஷ்ல வராருல. அதான் ஜானா பிரகமா இது அவர் பேரு வந்து ஏதோ கான்னு வரும், சைஃப் அலி கான். அவரு கரீனா புருஷங்க அப்படி சொன்னா தெரியுமா? இல்ல அதான் இந்திய ஆக்டர்னாலே கூட்டு வந்து மொக்க வாங்க வைக்கிறாங்க நம்ம ஆளுங்க. ஓகே, எந்த படத்துலயும் ஹிந்தி வில்லன் வந்தாலே மொக்க பண்ணி விட்டுறானுங்க. இந்த வாட்டி எப்படி பண்றாங்கன்னு பாக்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு மொக்க பண்றாங்க. பட் ஏன்னா எனக்கு புரியல, பாபி டியோல ஓகே மெயின் வில்லன், பட் பிரகாஷ் ராஜ்னு ஒரு ஆள் இருக்கும் போது நீங்க அவரை டம்மி பண்ணவும் முடியாது இந்த இடத்துல. பிரகாஷ் ராஜெல்லாம் டம்மி பண்ணி பல வருஷங்களாவது பிரீத்தன், அவர் இதுக்கு மேல மெயின் வில்லன் பண்றதே இல்ல. அந்த காலம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பேக் இருக்காது. பிரகாஷ் ராஜ் எதுக்கு போறாங்கன்னா பில்டப் கொடுக்கறதுக்கு, மொக்க வாங்குறதுக்கு, அவ்வளவுதான். வரலாற்றுல போட்டாங்க அடி வாங்குறதுக்கு, அந்த மாதிரி எல்லாத்துலயும் சைடு தான். பிரகாஷ் ராஜ் எல்லாம் மீன் வில்லன் இல்ல இதுக்கு மேல. அதான் அது கரெக்ட் தான். வேற அந்த லாஸ்ட்ல அந்த இதெல்லாம் பாத்தீங்களா பிரீத்தன், ட்ரோன்ஸ் லாஸ்ட்ல ஒரே ஒரு ஆமா ஒரு சீன், ஒரு ரோபோட் வந்து அடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பார்த்தேன். அதோட முடிக்கிறாங்க. சாப்பி கூட கிராஸ் ஓவர் பண்றாங்களோன்ற மாதிரி தோணுச்சு திடீர்னு பாக்கும்போது. சேம் டிசைன், பட் ஆமா அப்படியேதான் இருக்கு டிசைனு, அதோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. இது என்ன கான்செப்ட்னு தெரியல, ஒரே ஒரு சீன்ல மட்டும் வருது அது. ஆமாமா அதுதான் அந்த ரோபோட் மாதிரி. அதான் அதையும் சேர்த்து அந்த காட்சி ஒரு மாதிரி ஜேனர் ஷிஃப்ட் இருக்கு, ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ற மாதிரி. இப்ப ஃபேன்ஸ் வந்து இப்போ தியரிஸ் எல்லாம் கொலைப்பிடுவாங்க, அது மாதிரி வேணும்னே பண்ணாங்களான்னு தெரியல. அப்படியே இருக்கலாம். ஏன்னா படம் ஃபுல்லா ஓகே தெரிஞ்சு போச்சு, எல்லா ஜேனரையும் கொலைப்பி அடிச்சு விஜய் வந்து ஒரு பயங்கரமான ஒரு படத்தை கொடுக்க போறாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் விஜய்க்கு என்னெல்லாம் பண்ண முடியாதோ அதெல்லாமே ஒரே படத்துல பண்ணணுன்ற மாதிரி பண்ணிருக்காங்க போல. சோ இதெல்லாம் ட்ரெய்லர்ல மொத்தமா பிட்டு பிட்டா போட்டு விட்டு ஒரு தியரியை கிளப்பி விட்டோம் மக்கள் அப்படின்ற மாதிரி போட்டு விட்டாங்க போல நினைக்கிறேன். கடைசியில கூலியில வாட்ச் பண்ற மாதிரி பண்ணாம இருந்தா ஓகேதான். கரெக்ட் தான். மொக்க மட்டமா இருக்க கூடாது. காரணம் நம்ம ஆளுங்க ஏற்கனவே உஷாராதான் இருக்கானுங்க. டேய் என்னடா நினைச்சிருக்கீங்களா, வாட்ச் சேரு இந்த மாதிரி டைம் மிஷின் அது இதுன்னு நம்ம யோசிச்சு வச்சிருப்போம். அங்க போனா ஒண்ணும் இல்ல,
எல்லாம் வந்து பண்ணி ஏமாத்தி விட்டுருவானுங்க. அதான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அதுதான் இவங்க சயின்ஸ் பிக்சன்ல வந்து தீய வைக்கணும் மாதிரி மட்டமா பண்ணுவாங்க. ஓகே, இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் மறுபடியும் தோன்றது அந்த கேசரிய வந்து கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும். அதிகமா கேசரி ஆயிருமோன்னு அதான் பயமா இருக்கு. இல்ல பிரீதன், நம்மளுக்கு ஏத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி சொல்றது, இப்போ தெலுங்குல வந்து கொஞ்சம் ஓவர் பில்டப், ஓவர் மாசு, இந்த கத்திர சீன் எல்லாம் இருக்குன்னா நம்மளுக்கு எப்படி கொடுத்தா நம்ம வாங்கி போமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மசாலா கம்மி பண்ணி, வாய்ஸ கொஞ்சம் கம்மி பண்ணி, கத்திர சீன்லாம் இல்லாம அப்படி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். நான் அந்த கேசரினா ஐ மீன் அத சொல்ல வரல. இந்த பொண்ணு வந்து தைரிய பத்திரம் இந்த மாதிரி சொல்றேன். அந்த படம் கேசரி படமே படம் ஃபுல்லா பார்க்க கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். அது கொஞ்சமா ஒரு சீனா இருந்துட்டா போதும்னு நினைக்கிறேன். மத்தபடி ஒரு ஒரிஜினல் கண்டென்ட் ஏதாவது உள்ள இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல காசி, என்னோட எதிர்பார்ப்பு அவ்வளவுதான். புரியுது. அப்புறம் இது வந்து நம்ம எஸ்கே கூட கிளாஸ் விடுறாங்கல்ல, அத பத்தி பேசுறதா இருந்தா பாவம் சிவகார்த்திகேயன் அவர் நினைச்சிட்டு இருப்பாரு, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்ன வச்சு இவங்க ப்ரொடியூசர் அதெல்லாம் பண்றாங்க, அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாலிடிக்ஸ்ல பொலிட்டிஷியன் எல்லாம் சேர்ந்துன்னு. ஆனா ஃபேன்ஸ் எல்லாம் அவரை போய் திட்டிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஹீரோவா அவர் இன்னும் வளரல. அவர் நினைச்ச மாதிரி ரிலீஸ் பண்ண முடியாது. இப்ப விஜய் அஜித்னா இப்ப ரிலீஸ் பண்ணாதீங்கன்னா கேட்பாங்க. சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி லெவல் கிடையாது. சோ அவரை திட்டுறது நம்ம தப்புதான். ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் ஓவரா இதா பண்ணக்கூடாது. அவர் என்ன அவ்வளவு பெரிய ஆள் ஐடியா அப்படிலாம் பேசுறது தப்பு. நான் அதுதான் யோசிக்கிறேன். இவங்களோட அரசியல் தானே காசி, ஜஸ்ட் லைக் தட். இல்ல இதுல யாருக்கு ரிஸ்க் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிவகார்த்திகேயனுக்கு தான். அது ஒண்ணும் வேற என்ன சொல்றது, அந்த ப்ரொடியூசரு எல்லாருக்குமே கொஞ்சம் இல்ல படமே கொஞ்சம் வந்து ஹிஸ்டரி பேஸ் பண்ண படம், அதுவும் இல்லாம மாஸ் படம் இல்லன்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, பயோகிராஃபின்னு நினைக்கிறேன். சூரியரை போட்டுற மாதிரி ஒரு மாஸ் படம் இல்லாம, அதான் சூரியரை போட்டுற மாதிரி கொஞ்சம் பாக்குறதுக்கு செம்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நம்பிடும். சுதாகரா, ரவி மோகன் அப்படின்னு நல்ல நல்ல ஆக்டர்ஸ், அதர்வான்னு போட்டு நல்ல டீமை செட் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. நம்ம அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது இப்ப இதுக்கு போட்டியா இறக்கும் போது என்ன டவுட் வருதுன்னா, சம் பாலிடிக்ஸ் சீன்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்போ பேசப்படுது. டிஎம்கேக்கு சப்போர்ட்டான விஷயங்கள் இருக்குமோ, டிவி கேக்கு அகைன்ஸ்டா காட்டுறதுக்காக அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க சில பேரு. ஏன்னா அது வந்துச்சுன்னா அந்த படத்தோட இதை இமேஜ் கெடுத்துரும். நார்மலா அது ஒரு இண்டி ப்ரொடெஸ்ட், அவ்வளவுதான். அதை பேஸ் பண்ண படமே தவிர பொலிட்டிக்கல் படமா அது கிடையாது. அப்போ இதுதான் பொலிட்டிக்கல் படம் அப்படிதானே? ஜனநாயகன் வந்து பொலிட்டிக்கல் படம், பராசக்தி வந்து நார்மல் படம் அப்படிதான் சொல்றீங்க? அது ஒரு மேக்கிங் அப்படிதான் இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது காசி, அப்படி சொல்றேன். ஒரு மேக்கிங் ஸ்டார்டிங்ல அப்படிதான் எடுத்தாங்க. இப்போ இதுக்கு ரிலீஸ் பண்ணும் போது எனக்கு ஒரு டவுட் வருதுன்னு சொல்ல வரேன். சோ பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் மூலமா நிறைய சேஞ்சஸ் இருக்குமோன்னு, உள்ள வந்திருக்குமோன்னு. இவ்வளவு அவசியம் இல்ல அந்த படத்துக்கு. இப்போ ரெண்டுமே ரிலீஸ் ஆகுது, நம்ம என்ன பண்றது சொல்லுங்க? எந்த படத்துக்கு போறது, எப்படி டிசைட் பண்றது? சிம்பிள் காசி, எப்படி இருந்தாலும் சிவகார்த்திகேயன் அடுத்த படத்தை பார்க்கலாம், விஜய் அடுத்த படத்துல பார்க்க முடியாது. சோ ஜனநாயகன் பாக்குறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் அரசியல்ல பிஸி ஆயிருவாரு. அதனால நம்ம படம் பார்த்து அது வந்து தப்பா இருக்காது. இப்போ சிவகார்த்திகேயன் தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்க. இப்போ வளர்ந்த ஒரு நடிகரை வந்து சப்போர்ட் பண்ணலாம்ல. விஜய் வந்து தப்பு இல்ல, இதுதான் தப்பு. நீங்க இப்படி பேசுறதுதான் அவர் அழிக்குது. அவர் வளர்ந்துட்டு போட்டுமே, நீங்களே பேசி கெடுத்துட்டு போல அவரை பறக்க விடலாம். பிரீத்தன் வருத்தம், பிரீத்தன் பறக்கட்டும். துப்பாக்கி கொடுத்தது அத வச்சு இப்ப எதிர்க்க வந்துட்டியா, துப்பாக்கிய வச்சுக்கிட்டு எங்களே சுட பாக்குறியான்னு கேக்குறானுங்க. எனக்கு புரியல. நீங்க எப்படின்னு தெரியல பிரீத்தன். என்னால வந்து டிசைட் பண்ண முடியல. ஜனநாயகனா பராசக்தி போலதான் டிசைட் பண்ண முடியல. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, ரெண்டுமே போகாம இப்போ மங்காத்த வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னா அது போயிடலான் இருக்கு. அவ்வளவுதான் பிரீத்தன். ரெண்டு பேருமே ஒன் சைடா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கிளிங்க, இவரை போட்டு நல்லா கழுவி ஊத்துங்க. ரிவ்யூ கிடைக்காது இவர் படத்துக்கு வரலன்னா பாத்துக்க மக்களே. காசியை கிழித்து தொங்க விடுவோம் சோசியல் மீடியால ரிவ்யூ போடலன்னா. பாத்துக்கப்பா, ஃபேன்ஸ் முக்கியமா உனக்கு, உன் சாட்டிஸ்பேக்ஷன். நான் யாரு மனதையும் கஷ்டப்படுத்த விரும்பல பிரீத்தன். இப்ப பராசக்தி போயிட்டா ஜனநாயகன் ஃபேன்ஸ் வச்சுப்பாங்க, ஜனநாயகன் போயிட்டா பராசக்தி ஃபேன்ஸ் வச்சுப்பாங்க. ரெண்டு ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது, தள்ளி தள்ளி தான் ரிலீஸ் ஆகுது. கேப் ஒரு 3 நாள் 4 நாள் தானே. ஆமா, பராசக்திக்கு போவோம். அதான் யாரு எதுக்கு கஷ்டப்படணும் ரெண்டு பேரையும். அது மக்களே,
இந்த டெலிகிராம் பேன் பண்ற வரைக்கும் இந்த காசி திருந்த மாட்டாரு. புரிச்சுங்க. பிரீத்தன் எதுக்கு பிரீத்தன் டெலிகிராம் மங்காத்தா ரிலீஸ் பண்றாங்க தெரியுமா தெரியாதா? அதுக்கெல்லாம் நீ போக மாட்டியா? போய் சொல்லாத. அதனால மங்காத்தா போயிட்டு ஒரு மனித புனிதரா ஆகி மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்குறேன். லட்சுமி ராயை பார்த்துட்டு சரி ஓகே அதுக்குதானே போறேன். லட்சுமி நாயெல்லாம் இல்ல பிரீத்தன், அதுல வேற சில கண்டென்ட்கள் இருக்கு, அது ஓகே அப்புறமா பேசுவோம். ஓகே, ஓவராலா என்னோட ஐடியாலஜி எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன், என்னோட இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்கேன். மக்களை படம் கண்டிப்பா பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலா விஜய் படத்தை ஸ்கிப் பண்றவங்க இருப்பாங்க, பட் இந்த படத்தை அதே மாதிரி ரெகுலரா நம்ம ஸ்கிப் பண்ற மாதிரி வேணாம். விஜய் ஃபேன் தான் பாக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு லாஸ்ட் படம்ன்றதுனால ஒரு ஹீரோட ஒரு பூஜா ஹெக்டே ஃபேன் கூட பாக்கலாம் அப்படிதானே சொல்றீங்க? நீ யாரு வேணா பாருங்கப்பா, ஆனா படத்தை பாருங்க அவ்வளவுதான். கண்டிப்பா. சரி ஓகே, இத பத்தி உங்களோட தியேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் டே வர முடியலனாலும் செகண்ட் டேவாவது கண்டிப்பா வந்துருவேன். எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, ஐ எம் கமிங். அதே மாதிரி இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல போடுங்க. முக்கியமா பாபி டியோல் ஃபேன்ஸ் கன்ஃபார்மா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து பாக்குறேன்.